2x ஸ்கொயர் பிளஸ் 3x மைனஸ் 2 கமா x ஸ்கொயர் மைனஸ் x மைனஸ் 6 கமா x ஸ்கொயர் பிளஸ் 3x பிளஸ் 2 இன் மீ போவா. ஸோ இந்த மாதிரி கணக்குகள் கொடுக்கப்பட்டா லாஜிக் அப்ரோச்சில் வெரி சிம்பிளா ஷார்ட்டா ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். எப்படின்னு பாருங்களேன். ஸோ எக்ஸுக்கு 1 அப்ளை பண்ணிக்கணும். எக்ஸுக்கு 1 போடுறேன். இப்போ எக்ஸுக்கு 1 போட்டீங்கன்னா இது காணாம போயிடும், மீதி 2 இருக்கும், இங்க எக்ஸ் எல்லாம் போயிடும். இப்போ பாருங்க பிளஸ் 2 மைனஸ் 2 கேன்சல், இதோடைய மொத்த வேல்யூ எல்லாம் ஆயிடுச்சு 3 ஆயிடுச்சு. அடுத்து இங்க பாருங்க எக்ஸுக்கு 1 போட்டீங்கன்னா இதோட வேல்யூ 1 ஆயிடும், இதோட வேல்யூ 1 ஆயிடும். அப்போ பிளஸ் 1 மைனஸ் 1 கேன்சல், இதோடைய ஃபுல் வேல்யூ ஆயிடும் மைனஸ் 6 ஆயிடும். அடுத்து எக்ஸுக்கு 1 போடுறேன் 1 சரிங்களா, இங்க 3 ஆயிடும். ஸோ இதை டோட்டல் ஆட் பண்ணி பாத்தீங்கன்னா 3 2 5 5 1 6. ஸோ இதோடைய டோட்டல் வேல்யூ 6 சரிங்களா. இப்போ 3 6 6 இங்க மைனஸ் வந்தா மைனஸ் விட்டுருங்க. 3 6 6 இதுக்கு மீட்போவா நமக்கு தெரியும் சரிங்களா. அப்போ மீட்போவா 3 6 6 என்னங்க, சோ 3 இது நமக்கு நான் எங்க கண்டுபிடிக்க தெரியும் சரியா. ரைட், இப்போ நமக்கு மீட்போவா 3ன்னு வரணும். இப்போ ஆப்ஷன்லயே எக்ஸ்க்கு பதிலா 1 அப்ளை பண்ணா எங்க 3ன்னு வருதோ அதான் சரியான விடை சரிங்களா. இப்போ பாருங்க எக்ஸ்க்கு பதிலா 1 அப்ளை பண்ணா 2 மைனஸ் 1 1. இப்போ எக்ஸ்க்கு பதிலா 1 அப்ளை பண்றேன் 1 பிளஸ் 2 3. ஸோ எக்ஸ்க்கு பதிலா 1 அப்ளை பண்றேன் 1 மைனஸ் 3 மைனஸ் 2. ஸோ எக்ஸ்க்கு பதிலா 1 அப்ளை பண்றேன் 1 பிளஸ் 1 2. ஸோ எங்க ஆன்சர் கரெக்டா இருந்தது பாத்தீங்கன்னா பி ஆப்ஷன் இஸ் கரெக்ட். அப்ப சரியான விட அதனுடைய ஹோல் வேல்யூக்கும் எக்ஸ் பிளஸ் 2.